மீண்டும் அண்ணாமலை தான் சார் வருவாங்க. ஏன்னா இப்ப சென்ட்ரல்ல தெரியும் அவங்களுக்கு. முதல்ல அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டுல பாஜக வந்து எந்த அளவுல இருந்தது, இப்ப இவர் வருகைக்கு பிறகு எந்த அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சார். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல வந்து இப்ப ஆளுங்கட்சி எவ்வளவு வந்து ஊழல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு குற்ற செயல்கள் செஞ்சிருக்காங்க, இதனால மக்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு வீணா போகுதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு வந்தவங்க அண்ணாமலை அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வரிப்பணத்துல இவங்க எப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி இப்ப எனக்கே நிறைய ஸ்கீம் வந்து நான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ணாமலை அவர்கள் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். சாமானிய மக்களை எல்லாருமே நினைக்கிறாங்க சார். அண்ணாமலை அவர்கள் தான் வருவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சகானஸ் பேகம் அவர்கள். வணக்கம் மேடம். வந்தே மாதரம். வணக்கம் சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாற்றப் போகிறார், அண்ணாமலை தான் மீண்டும் தொடரப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த பேச்சுக்கள் வந்து நிறைவே தான் வருகிறது. உறுதிப்பட தகவல் இன்னும் டெல்லியிலிருந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னாலும் இங்க வந்துட்டு பல்வேறு தகவல் தான் வந்துட்டு அண்ணாமலை குறித்து பேசப்பட்டு வருகிறது. உங்களோட பார்வை என்ன மேம்? அண்ணாமலை மீண்டும் வருவதால் பாஜக வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீண்டும் அண்ணாமலை தான் சார் வருவாங்க. ஏன்னா இப்ப சென்ட்ரல்ல தெரியும் அவங்களுக்கு. முதல்ல அண்ணாமலை வருவதற்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டுல பாஜக வந்து எந்த அளவுல இருந்தது, இப்ப இவர் வருகைக்கு பிறகு எந்த அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சார். இப்ப வரைக்கும் 48 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறதாக சொல்றாங்க. 2 லட்சம் பேருக்கு இன்னும் ஒரு சில ஏதோ டிஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னா 50 லட்சம் உறுப்பினர்கள். இன்னும் நிறைய பேர் உறுப்பினர் சேராதவங்க இருக்கிறாங்க. இன்னும் இந்த பட்டன் செல் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி உறுப்பினர் சேர்க்கை சேரணும்னு தெரியாம இருக்கிறாங்க சார். அதே மாதிரி இன்னும் வந்து உறுப்பினர் சேர்க்கை கரெக்டா பண்ணலங்கிறது என்னுடைய கருத்து சார். பண்ணிருக்காங்க, சிட்டி சைடு பண்ணிருக்காங்க. பட் இந்த ஒரு அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா அங்கிட்டெல்லாம் வந்து இன்னும் இன்டெப்தா போய் எடுக்கல. அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 10 to 20 லட்சம் மெம்பர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்னுடைய கணிப்பு இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரே வந்து இந்த பட்டன் செல் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இதுல எப்படி நாங்க உறுப்பினர் சேர்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஆதரவாளரா இருக்கிறாங்க, பட் இன்னும் மெம்பர்ஷிப் சேராம இருக்கிறாங்க. இப்ப அவங்ககிட்ட எல்லாம் போய் இவங்க எடுத்து சொல்லும் போது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை அதிகமாகும். இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாட்ச் பண்றாங்க. அப்ப அவங்க இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகுது இல்லைங்க சார். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல வந்து இப்ப ஆளுங்கட்சி எவ்வளவு வந்து ஊழல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு குற்ற செயல்கள் செஞ்சிருக்காங்க, இதனால மக்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு வீணா போகுதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு வந்தவங்க அண்ணாமலை அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வரிப்பணத்துல இவங்க எப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி இப்ப எனக்கே நிறைய ஸ்கீம் வந்து நான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் தேடி பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளதான் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாட்டினுடைய ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம மோடி ஐயா மேல வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல வந்து ஒரு வெறுப்பு இருந்தது. இதை மாற்ற முடியும் இருந்தது, இதுதான் உண்மையா இருந்தது. பட் இவர் வந்து அதை உடைச்சிட்டாரு, அந்த பிம்பத்துக்கு உடைச்சிருக்காங்க சார் அண்ணாமலை அவர்கள். அதனால வந்து இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதனால என்னுடைய கருத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுடைய மனநிலை அவங்களுக்கு தெரியும். அதனால மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவரா மறுபடியும் வருவாங்க சார். இப்போ பாஜக ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து 3 வருஷம் தான் இருக்கணும். 3 வருஷத்துக்கு மீறி எப்படி மேம் அண்ணாமலை தொடர்வாருன்னு சொல்றீங்க? இல்ல சார், அதாவது மக்களுக்கு தேவைன்னா ரூல்ஸ் பிரேக் பண்ணலாங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மோடி ஐயா அவர்கள் 5 வருஷம் வந்தாங்க, மறுபடியும் 5 வருஷம் அவர் தான் வந்துட்டாங்க. தேர்ட் டைம் வரும்போது இல்ல மோடி வந்து பிரதமர் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லி நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப சென்ட்ரல்ல என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் எங்களுக்கு எந்த ரூல்ஸுமே இல்ல, மக்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடிதான் நாங்க வந்து நடப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப 3வது பிரதமர் கேண்டிடேட்டா மோடி ஐயா அவர்களை முன்னிறுத்தி தான் வந்து இந்த தடவை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப மக்களுக்கு என்ன தேவை, யாரு வந்தா இங்க, அதாவது இங்க யாரு வந்தா இன்னும் கட்சி நல்லா வளரும், மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பாக்குறாங்க. சோ என்னுடைய கருத்து வந்து இப்ப அடுத்து வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து மாநில தலைவரா வருவாங்கிறது என்னுடைய கருத்துங்க சார். அவர் வந்தா இன்னும் நல்லா இருக்குங்க சார். ஏன்னா அவர் வந்து ஒரு தைரியமா எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க சார். எல்லா விஷயங்களும் டக்குன்னு ரீச் ஆகுது. இப்ப எல்லாருமே வந்து அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? சோ அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். சாமானிய மக்களை எல்லாருமே நினைக்கிறாங்க சார். அண்ணாமலை அவர்கள் தான் வருவாங்க.